வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுங்க, ஸ்பெஷல் நெக்டாரு. அண்ணன் வந்தான், 2 பேரும் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் நெக்டார். ஏன்னா இவங்க ஒரிஜினல் அந்த மாதிரி செம்மையாக இருக்கும், அதான் எடுக்க போகிறோம். அதில் என்ன நெக்டார் எல்லாமே சொல்கிறேன், ஸ்பெஷல் நெக்டார். இவங்க எடுத்தாலே வேறு ரகம் தான் அது, இவங்க ஹண்ட்டு. ஆனால் எடுத்து தர மாட்டார் அந்த மாதிரி அவர் கிடத்து நாங்கள் அதாவது கூட்டு போக மாட்டார், ரிஸ்கான ஏரியாவெலாம் இருந்தால் கூப்பிட்டு போக மாட்டார். அது போக எனக்கு வியாபாரமெல்லாம் அப்படிலாம் பெரிய விஷயம் கிடையாதுடா, கிடச்சா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆள். அதனால அதான் இல்லையா, எடுத்து கொடுத்துருவீங்களா? ஏன்னா அடுத்தது மறுபடியும் 60 நாளைக்கு மறுபடியும் புக் பண்ணுவேன். 60 நாளைக்குள்ளே பார்த்துக்கலாம். வராதங்கிறது இல்லை, வாங்கினேன் பண்ணிக்கலாம். போலாமா? போகலாம். ரைட்டு. இன்னைக்கு தான் நீங்கள் பைக் ஓட்டி பார்க்குறேன் நான். போகலாம் ஏறுங்க. எடுத்துக்கங்க. ஐயோ அங்கே வந்து எடுக்கலாமாப்பா? கையை தேவையில்லைங்க, கீழே ஓட்டணும். ஓ அதனால சிங்க வண்டி எடுத்துருச்சு, வீலிங் கூட போகுது பாருங்க. போலாமா? பைக்கே குதிரை மாதிரி ஓட்டுறீங்க, கூச்சாடே. உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும்னு இன்னைக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பைக் ஓடாமல் வச்சிருக்கிறீங்க பைக்கை. ஆச்சு எதிராக போட அவங்க பேர் சரி, நான் உங்கள்கிட்ட பேர் லிஸ்ட்டு கொடுத்தேன், கிழிச்சு வச்சிங்க, சோப்பு வச்சிங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைக்கில் இருக்கா? அதை எடுத்துக்கலாமா? அப்படியே பேரை சொல்லிடலான்னு பார்த்தேன். மலத்தேனை உங்களுக்கு நெக்டார் வந்து பாலப்பூ. இது வந்து நீங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு ஃபீல் பண்ணலாம், அப்படிலாம் இல்லை, ஃபாரஸ்ட்டே இல்லை இது. பாருங்க வரப்பு, இந்த வரப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை மலை, ப்ரைவேட் லேண்டு. அதனால் இது ஃபாரஸ்ட்டு அப்படிலாம் இல்லை, சத்தத்தை வச்சு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இந்த ப்ரைவேட் லேண்டு 10 அடி தள்ளி நிற்கிறேன் அவர் வரப்பை விட்டு, அவ்வளோதான். சொல்லுவாங்க. சட்டை பேண்டெல்லாம் கிழிஞ்சிடும். யார் யாருக்கு எடுக்கிறோன்னு ஓகே. பாருங்க எவ்வளோ முள் இருக்குது, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. வழக்கம் போல் தண்ணியும் மறந்துட்டோம். வரப்பு தெரியுதா? இங்கே தான் இருக்கிறோம்.
எஸ், யார் 5 பேர்த்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பாருங்கள், யார் 5 பேர்த்துக்குன்னு சொல்லிடுறேன். அகமது இசாஸ் கான், அதிராம்பட்டினம், ரேர் நெக்டார்ஸு. அதுக்கப்புறம் இலியாஸ், நாகப்பட்டினம், கிளிஃபனி ஸ்குவீஸ் கேட்டிருந்தார். கிளிஃபு தான். கவி மேட்டுப்பாளையம்னா இது வேறு மேட்டுப்பாளையம்னு நினைக்கிறேன். நம்ம மேட்டுப்பாளையம் இல்லை, இது வந்து இது பக்கத்தில் ஒரு முசிறி பக்கத்தில் இருக்க மேட்டுப்பாளையம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அசோக் குமார், கணேஷ்புரம், ரேர் நெக்டாஸு. வினோதார், லாஸ்பெட், புதுச்சேரி, ரேர் நெக்டாஸ். இந்த 5 பேருக்கு தான் இங்கே எடுக்க போகிறோம் பிரதர். இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ வேர்த்துடு பாருங்கள். சரியான வெயில், மொட்டை மலை, அதில் தான் எடுக்கிறோம். ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு பயங்கரமான கஷ்டம் இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு தான் கஷ்டமே. அதனால் என்ன அப்படின்னு ஆனால் இப்போ ஏறும் பாருங்கள், உடும்பு மலையை போட்டு விட்றேன். இருங்க, அப்புறம் கோப்ரோ கட்டு விட்றேன். ஆப்பெல்லாம் பண்ணும்ல, அது ஆஃப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை, அது மேலே இருக்க பட்டன் அமுத்தினா ஆல்ரெடி ஆஃப் ஆகிக்கும். ஆமாம், ஓகேண்ணா. ஓகே, ஆன் பண்ண மாட்டேன். இந்த ஃபோன்லேயும் எதுக்கு எடுத்துக்கோங்க, சொதப்பு விட்றாதீங்க. சரி, எடுத்துக்கண்ணா. பத்து நிமிஷம் அப்படின்னு உள்ளே போயிட்டு தான் வந்தேன். போகுது, நீங்கள் வேணான்ட்டாங்க. இப்போ கேமரா போட்டு விட்டேன். எப்படி வேத்துச்சு பாருங்கள், அவ்வளோ கஷ்டம் அது. ஸோ கஷ்டத்தை சொல்லி இருக்கணும்லாம் இல்லை. பாகு காய்ச்சறேன் அது எதுவும் சொல்கிறாங்களா? நான் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் வந்து பாகு காய்ச்சறதுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறதுக்கு தான். ஓகேங்க, எடுத்துகிட்டு வரட்டும், கோப்ரோ ஷாட் காமிக்கிறேன். நன்றிங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்குது. Ready? ரெண்டு ஓடிட்டு இருக்கு. அப்படி போகக்கூடாது. சிறுசாக போடணும், சிறுசாக போடணும். ஆமாம், ஒரு அளவுக்கு சிறுசாக போட்டு இருக்கணும். அப்புறம் அந்த அவளை பார்க்கும்போது
ஆமாம். ஆமாம். தேனை எடுத்து 45வது நிமிஷம், இன்னும் 45 நிமிஷம் கூட ஆகலை, உங்கள் பாட்டிலுக்குள்ளே போக போகுது. உங்கள் 5 பேருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணுறோம், காமிக்கிறேன். ட்ரே நல்லா கழுவிடுங்க. ஓகே, க்ளவுஸ் போடுங்க. புளி வேண்டியது இருக்குது இந்த 5 பேருக்கு. 5 பேருக்கு வருமா? 5 கிலோ எவ்வளோ பேருக்கு வருதோ ஊற்றிடுவோம். பார்த்தீங்க பிரதர். ஓகே பிரதர்ஸ், உங்களுக்கு ஃபில் பண்ணுறோம். இருக்கா? ஆமாம். என்னது என்ன இருக்குது? பாடி எடுத்து வந்துருக்கலாம் மறந்துட்டேன். நான் நினச்சேன் சரி அண்ணே நாளைக்கு தான் போடலாம்னாரு. இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு ஊற்றிட்டு சுட சுட 45 நிமிஷத்தில் ஃபில் ஆகுதுல்ல. கொதிக்க இருக்குங்க. அதோட அந்த இது மாறாமல் இருக்கு. அதை அந்த செத்து போன தேனிப்பூச்சி எடுத்துருங்க. இப்போ அவங்க 5 பேர்த்துக்கு ஊற்றுறோம். பேரை ஒட்டு விட்டுடலாம். இதை ஒட்டுங்க பேரை. இந்த பேரை ஒட்டுங்க ஆச்சு பிரதர். தலையில் ஓட்டுறீங்க. அப்படி தான். இப்போ எடுக்கலாமா? ஆமாம், அப்படி தான் பிரித்து ஓட்டுங்க பிரதர். உங்களுக்கு வந்து வெளியே வேறு லேபிள் ஒட்டியிருக்கோம், அதெல்லாம் நாங்கள் பிரிச்சுருவோம், கவலைப்படாதீங்க. நல்ல கரெக்டாக உங்களோட ஸ்பெஷல் நெக்டார் லேபிள் தான் போடுவோம். இது பழைய பாட்டிலு. பழைய பாட்டில்னால் இன்னொருத்தருக்கு போட்டதே அவருக்கு எடுக்க முடியல. பிரதர் அசோக் குமார், கணேஷ்புரம், ரேர் நெக்டார்ஸு உங்களுக்கு ஓட்டுறேன். நம்மால் புரிஞ்சிட்ருக்குறாப்புல. எத்தனை பேர்த்துக்கு வரும்? 3 பேர்த்துக்கு வருமா? மீதி அப்போ இன்னும் 2 பேருக்கு போட்டுடலாம். இந்தாங்க, இன்னும் 2 பேருக்கு போட்டுருங்க. பேரோட காமிச்சிடுவோம். சூடு குறையிலைங்க, அந்த மாதிரி தேனு அப்படியே ஃபில் ஆகுது. பிரதர் அகமது இசாஸ் கான், அதிராம்பட்டினம், ரேர் நெக்டார்ஸ் கேட்டீங்க, ஓட்டிடுங்க. பாருங்கள், ஃபுல் மகரந்தத்தோடு இருக்குது. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள். அப்படியே சூடு குறையாமல் புழிஞ்சிருவோம் இந்த ஹண்ட்டு. துணியில் போட்டே புழிஞ்சு விட்டுடலாம்ல, பெஸ்ட்டு. நல்லா இருக்குங்க. தேன் சுத்தமாக இருக்கு. துணியில் போட்டு விட்டுலாமா? இதில் மேலே விரிச்சு அதுக்குள்ளே உழிஞ்சு விட்டு அப்புறம். ஆமாம், அதான் நானும் நினைக்கிறேன். ஓ, அப்படி பண்ணிக்கலான்ற. ஆமாம், இதுலேருந்து அதில் ஊற்றிங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். மெழுகு எடுத்து வைங்க. பாருங்க எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள் அதில். அங்கே பாருங்கள் இந்த தேன். காட்டு தேனுங்க, வாழைப்பூ நெக்டாரு. அப்படியே எவ்வளோ மகரந்தம் இருக்குது பாருங்கள் அதில். பேர் கவி, மேட்டுப்பாளையம். இந்த மேட்டுப்பாளையம் அந்த நம்மளோட ஒரு பக்கம் போய் என்ன முசிறி பக்கத்தில் இருக்கிறது மேட்டுப்பாளையம். பாருங்க வா ராகினி. அப்படியே மெழுகு அப்புறம் காய்ச்சிட வேண்டியது தான். ஆஹா, அற்புதம். ஏன் ஒரு ஒத்தகையில் புளி வரா? சும்மா கேட்டுக்கிட்டேன். புளி வரலாம். அவர் ஒரு கை போதுன்றாரு. இதெல்லாம் சப்பா மாட்டுறாடா எனக்கு. கழிஞ்ச கட்டாண்ணா, என்னால் கொஞ்சம் வலி ஜாஸ்தி. அதான்
அவர் உங்களோட சின்ன பையன் தானே? ஆமாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா ஓகே? யாருக்குண்ணே? இன்னும் இல்லைங்க, மாப்பிள்ளை தான் எனக்கு. பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. ஃபாரினில் பார்க்கலாமா உங்களுக்கு சொல்லுங்கள். சைனாக்காரி கட்டிக்கிறீங்களா? மலேசியாவில் கட்டிக்கிறீங்களா? என்ன செம. ஒருத்த கூடுனாலும் ஒருத்த கூடு செம்மையான கூடுனே. நல்ல மகரம் தான். இன்னும் நல்லா நெப்பு போடலிங்கண்ணா. போட்டுருந்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். நெப்புனா நல்லா பெருசாக இப்படி வைக்காமல் போச்சு. ஆமாம் வச்சுருக்கணும். நீளமாக ரெண்டு கையில் புரிஞ்சா இன்னும் அழகாக இருக்கேன். ஒரு கையிலே புளிங்க. எப்படி கடைசியில் துணியில் போட்டு புளியது தானே? ஆமாம். ரெண்டு கிலோ தான் வருமோ? இல்லைண்ணா. உள்ளே நல்லா மகரந்து வச்சுருக்கேன். டைட்டாக இருக்கு. ஆமாம், ஃபுல்லாக மகரம் இருக்கணும். உடச்சி தான் புளிக்கிறீங்க. ஆஹா, கத்தி இதை கையில் இதை அறுத்துக்காதீங்கண்ணே சுத்தம் பண்ணுறப்ப. உங்கள் கஷ்டம் உங்களுக்கு, என் கஷ்டம் எனக்கு. ஊற்றுங்க டேடி, ஊற்றுங்க டேடி. ஆஹா அற்புதம். ஏன் கலர் பாருங்கள், கோல்டன் டெக்ஸ்சரு, சூப்பர் டேடி. 5 பேர்த்துக்கு பிளான் பண்ணுறோம், ஆனால் 3 பேர்த்துக்கு வந்துடும் கண்டிப்பாக. இல்லை கண்டிப்பாக 3 இருக்குங்க. 3 கிலோ வந்துடும். அடிச்சு விட்டா வெளியே விழு போகுது டேடி. இல்லை இல்லை, நான் அவங்கள மாதிரி மரியாதை இல்லாமல் உங்களை தாடின்லாம் கூப்பிட மாட்டேன். டேடின்னு மரியாதையாக தான் கூப்பிடுவேன். சரியா டேடி? நாளைக்கெல்லாம் நாச்சி விட்டு புழிஞ்சிட்றோம். சரிங்களா? இந்த தேனை புளியறதை விட பயங்கரமாக புளிய போகிறோம் அவரை. சரிங்களா? மொட்டை மலையிலேருந்து புரிஞ்சிடலாம். ஆமாம் புழிஞ்சிட்றோம். ஆஹா, அப்படியே அந்த இதில் வெளியே வருது பாருங்கள், துண்டில் செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஏய் வரல. என்னமா இருக்குது தெரியுமா? பார்க்க நமக்கு இது யாருமே செஞ்சதில்லை தெரியுமா? சொல்லுங்கண்ணா. எடுத்த 45வது நிமிஷம் பாட்டிலில் ஃபில் பண்ணுறது யாருமே செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. நாம் அங்கே எடுத்தோம் தெரியுமா பொந்து தேன் ஒன்று, அதே மாதிரி தான் ஃபில் பண்ணோம். அப்பயே எடுத்து 1/4 மணி நேரத்தில் எடுத்த 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்தில் ஃபில் பண்ணோம். பட்டை கலப்புறாரு. அந்த பாட்டில் ஒன்று வைங்க, அது எவ்வளோ வெயிட் வருது இப்போ 0 பண்ணுறேன். 0 பண்ணிடுங்க. பிரதர் 1 கிலோ ஃபில் பண்ணோம். உங்களுக்கு பேர் என்ன? பிரதர் அகமது ஏசாஸ் கான், அதிராம்பட்டினம். உங்களுக்காக சுடங்க எடுத்து 45வது நிமிஷம் உங்கள் பாட்டிலுக்குள்ளே போகுது இந்த தேன். போடுங்க, 1 ஹவர் இருக்கும். சிந்தாம ஊற்றுங்கண்ணே. உங்கள் கஷ்டங்களை நான் பார்த்தேன். கலர் பார்த்துங்க பிரதர். பேர் என்ன? எசாஸ் கான்,
அகமது ஏஜாஸ் கான். கலர் பார்த்துங்க தல, வாழைப்பூ பால் மாதிரி இருக்கு பாருங்க. வந்துருவா. ஆச்சி 1 கிலோ வந்ததும் பாட்டில் எடுத்து பேரை சொல்கிறீங்க. போதும். அப்படியே எடுத்து பிரதர் அகமது ஏஜாஸ் கான் அதிராம்பட்டினம் உங்களுக்காக நான் எடுத்த தேன் அப்படின்னு சொல்லுங்கள். 1 கிலோ சொல்லுங்க. சரி, உங்கள் தமிழில் வர மாதிரி சொல்லுங்கள். சகோதரர் அகமது ஏஜாஸ் கான் அதிராம்பட்டினம். ஆமாம், எடுத்து கையில் காமிச்சு சொல்லுங்கள். அதிராம்பட்டினம் உங்களுக்காக புல் பண்ண பாட்டிலுங்க இருக்குது. யார் எடுத்தா? நானும் மாமாவு. நீங்கள் தான் எடுத்தீங்க, அதே சொல்லுங்க. நானும் மாமாவை 2 எடுத்தேன். ஓகே ரைட். natureShadow.com ஆர்டர் பண்ணிக்கிங்க. சொல்லுங்க. சரி ரைட்டு போடுங்க. மூடி வச்சுருங்க. கவி மேட்டுப்பாளையம் முசிறி சொல்லுங்க. கவி மேட்டுப்பாளையம் முசிறி. உங்களுக்காக பாட்டில் ஹீரோ பண்ணியாச்சு. பார்த்துக்குங்க. புல் பண்ணுறோம். தேன் கலரு பாருங்க உண்மையாக வேறு லெவல் கலருண்ணே. கலர்ண்ணா மகரந்தமே வேறு சுவையில் இருக்கும். இல்லை இந்த கலரு லைட்டராக போக போக நல்லா தித்திப்பாக செம்மையாக இருக்குண்ணே. நல்லா தித்திப்புனா திகட்டாதுண்ணா, ஆனால் சூப்பராக இருக்கும். பால் பால் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலை பூத்தேன்னு பார்த்துருப்பீங்களா? அப்படி போதும். ரைட்டு. 25 கிராம் அதிகம். பரவாயில்ல. பேரை சொல்லுங்கள். பேர் என்ன? கவின் மேட்டுப்பாளையம். கவின்லாம் கிடையாது, கவி மேட்டுப்பாளையம் முசிறி. அதே தான். உங்களுக்காக பாட்டில் இது யார் எடுத்தா? நானும் மாமா 2 எடுத்தோம். ஓகே ரைட்டு. சரி, இது மாதிரி வேணும்னா மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வேணும்னா திருப்பி பண்ணிக்கலாம். அவருக்கு இது ஏதாவது நம்ம வம்பு பண்ணாருன்னு வச்சுங்களேன், ஜூலை மாதத்தில் கிடைக்கும் சொல்லி போடுங்க. எடுத்துருவோன்னு சொல்லிடுங்க. எடுத்துருவோம், கண்டிப்பாக எடுத்துருவோம் நாங்கள். ஓகே. அசோக்ராஜ் கணேசபுரம். இவர் பேர் அசோக்ராஜ்ண்ணே. அசோக்ராஜ் கணேசபுரம். ஆமாம். பாலப்புத்தேனு பாட்டில் புல் பண்ணுற பார்த்துக்குங்க. எடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லிடுங்க நீங்களே. அது எடுத்து 3/4 மணி நேரம் இருக்குமாண்ணா? 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக 1 கிலோ வரும்னு நினைக்கிறேண்ணே. இன்னும் கொஞ்சம் மிந்துச்சுனாலும் நாளைக்கு போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாமா? பாட்டில் பார்த்தா கேமராவை பார்க்க முடியல, கேமராவை பார்த்தா பாட்டில் பார்க்க முடியல. இங்கே கல்லில் வந்து உட்கார வச்சுட்டீங்க. அதான் அங்கிட்டு போகலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். நம்ம எவ்வளோ கஷ்டம்னாலும் படுவோண்ணே. 3 கிலோ மாட்டிச்சு. மாட்டிச்சு. கரெக்டாக 3 கிலோ வந்துச்சு. ரைட் ஆயிடுச்சு. ரைட். பேர் என்ன சொல்லுங்கள்? கணேஷ்புரம். அசோக்ராஜ். அதுக்கு மேலே வராதுல்ல? இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் நாளைக்கு ஆகும். காமிங்க பாருங்க. இப்போ புளிஞ்ச வரைக்கும் ஊற்றி வச்சு ஏர் டைட்டாக போடலை. அடிச்சிரு. கணேஷ்புரம் அசோக்ராஜ். ஆமாம். ரைட்டு. போட்டாச்சா? சொல்லுங்க. உங்களுக்காக நான் எடுத்தேன். சரி, உங்களுக்காக தான் அங்கே எடுத்துருக்கேன். எடுத்து அவ்வளோ 1 மணி நேரம் ஆச்சுங்க. அப்படி புல் பண்ணி பார்த்துங்க. ரைட்டு. வேணும்னா இந்த இதுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க நீங்கள். ரைட். சூப்பர். தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவிட்டேன். நீங்கள் 2 அழகை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று இந்த தேனுடைய அழகு, இன்னொன்று எங்கள் அண்ணனுடைய அழகு. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு இதுக்காகவே இவருடைய அழகுக்காகவே நீங்கள் இந்த வியூவை ஷேர் பண்ணணும். பிரதர் 3 பேர்த்துக்கு தான் கிடச்சிது. 5 பேர் சொல்லியிருந்தேன். உங்கள் 3 பேர்த்துக்கு கிடச்சிருச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஹண்டில் மீதி எடுத்துப்போம், பார்ப்போங்க. நன்றிங்க.
சார் சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஏங்க நன்றிங்க. நன்றிங்க. வேணா ஆர்டர் பண்ணிங்க. வேணா ஆர்டர் பண்ணிங்க, அண்ணன்ட்ட கேட்டுக்குங்க. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க.